அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்னா என்ன, அது யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், அது அப்ளை பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, அதே மாதிரி இப்போ கரண்ட்டில் அதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து இப்போ முன்னாடி, அதாவது இந்த குரூப் 4க்கு முன்னாடி வர வந்து அதை அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அதாவது குரூப் 4 2022 வந்த குரூப் 4 அதோட கவுன்சிலிங் வந்து 2023 நடந்துச்சு. அதுக்கு வந்து அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து கரண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிஎஸ்டிஎம்னா என்ன அப்படின்னா, பர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம், அதாவது தமிழ் வழியில் படித்ததற்கான சான்று. அதாவது நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழை எல்லாருமே வந்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு வந்து ஒரு சில சலுகைகள் கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து இதுவும் ஒன்று. ஓகே, இப்போது இதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மாறும். இப்போ வந்து குரூப் 4க்கும் அதே மாதிரி குரூப் 2 குரூப் 1க்கு வந்து இது வந்து மாறும். எப்படி மாறும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதில் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு குரூப் 4 அப்படின்னா நமக்கு வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th. அதே குரூப் 2 அப்படின்னா எனி டிகிரி. இதுதான் வந்து குவாலிஃபிகேஷன். அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, குரூப் 4க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வர யாரெல்லாம் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்காங்களோ, அதாவது தமிழ் மீடியம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூல் டேஸில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அப்படின்ட்டு இருக்கும். அதில் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்துருக்கணும். அதுவும் எதில் இருந்து அப்படின்னா 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கணும். அதே மாதிரி இங்கே அப்படின்னா குரூப் 2 குரூப் 1க்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழில் படிச்சிருக்கணும். 12th வரை தமிழில் படிச்சிருக்கணும். அதே மாதிரி டிகிரியுமே வந்து தமிழில் படிச்சிருந்துருக்கணும். ஒரு சிலர் வந்து 1ஆவதுலேருந்து 12ஆவது வரை வந்து தமிழில் படிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து டிகிரியை வந்து இங்கிலீஷில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு டிகிரியை வந்து தமிழில் வந்து கரஸில் போட்டுருங்க. பிஎஸ்டிஎம் வேணும், பிஎஸ்டிஎம்ல கிளைம் பண்ணோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரியை வந்து நீங்கள் வந்து தமிழில் போட்டுக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து எலிஜிபிள். குரூப் 4க்குன்னு பார்க்கும்போது 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை தமிழில் படிச்சிருந்தா ஓகே. இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பிசியில் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே வந்து தனியாக வந்து இவ்வளோ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பிசியில் வந்து 1000 போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து ஸ்பிளிட் அப் இருக்கும். இதில் வந்து உமன்ஸ்க்கு இவ்வளோ, பிஎஸ்டிஎம்க்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ அப்படின்னா 20%. அப்போது இந்த 1000ல் 20% அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 200 சீட் வந்து யாருக்கு அப்படின்னா இந்த பிஎஸ்டிஎம்ல படித்தவங்களுக்கு. இப்போது ஒரு ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கும் இந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா, ஒரு ஜென்ரல் கேண்டிடேட் வந்து ஒரு 174 போட்டிருப்பாங்க. 174 கொஷினோ இல்லாட்டி ஒரு சம்திங் 174 175 வச்சுக்கோங்க. இந்த ஒன்று 174 கொஷின் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து விஓ கிடைக்காது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் இதுவே வந்து இந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வந்து ஒரு 172K வந்து விஓ கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து பிஎஸ்டிஎம்க்கு இப்போ ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு வந்து இப்போ இங்கே உமன்ஸ்க்கு வந்து 30%. இந்த ரிசர்வேஷன்லாம் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்கே ஒரு 30%, இங்கே ஒரு 20% போச்சு அப்படின்னா, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 4 to 5% நினைக்கிறேன். அப்போது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் போயிட்டு ஜென்ரலில் வந்து ஒரு அமௌண்ட்டாக ஒரு வேகன்சி லிஸ்ட் இருக்கும். ஆனால் இங்கே பிஎஸ்டிஎம் பார்க்குற போது என்ன அப்படின்னா, அவங்க வந்து இந்த ஜென்ரலில் இருக்கிற வேகன்சியும் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இந்த பிஎஸ்டிஎம்ல இருக்கிற ஒரு 200 வேகன்சியும் எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வேகன்சி கூடுறதுனால அவங்க வந்து 1 மார்க் 2 மார்க் வந்து கம்மியாக இருந்தாலும் வந்து அவங்க நினச்ச போஸ்ட்டை வந்து அவங்க வந்து வாங்க முடியும். இதுதான் வந்து பிஎஸ்டிஎம்ல இருக்கிற நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டு. குரூப் 4லன்னு பார்க்குற போது மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. அப்போது நமக்கு வந்து மார்க் வைஸ் எவ்வளோ வேரி வரும் அப்படின்னா 1 மார்க் வித்தியாசம் வரும். ஒரு ஜென்ரல் கேண்டிடேட்னா பிசியில் ஜென்ரல் கேண்டிடேட் நான் சொல்கிறேன். பிசியில் ஒரு ஜென்ரல் கேண்டிடேட் வந்து ஒரு 173 போடுறாங்க அப்படின்னா, 173 போட்டு ஒரு நல்ல போஸ்டிங் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 1 மார்க் இல்லை 2 மார்க் கம்மியாக எடுத்தால் கூட உங்களுக்கு அந்த போஸ்டிங் வந்து கிடைக்கும். இதான் வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களுக்கான பெனிஃபிட்டு. ஓகே, இதை வந்து எப்படி சார் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் 2023 குரூப் 4க்கு கவுன்சிலிங் நடந்துச்சு. குரூப் 4 கவுன்சிலிங் வர வந்து
கவுன்சிலிங் வர வந்து இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அதாவது நேராக வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வந்து ஸ்டூடெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வர ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வர ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலில் போயிட்டு இந்த ஃபார்மை கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமு, நான் 1ஆவதுலேருந்து 8ஆவது வரை இங்கே படித்தேன், இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் படித்தேன் அப்படின்ற மாதிரி எழுதி எக்ஸாம் வந்து கீழே சைன் பண்ணிட்டா ஓகே, அது முடிஞ்சு. அதே மாதிரி 9th to 10th ஒரு ஸ்கூல்லனா அந்த மாதிரி 9th to 10th எந்த ஸ்கூலில் படித்தாரோ அந்த ஸ்கூலில் போய் வாங்கிக்கணும். அதே மாதிரி 11th 12th ஒரு ஸ்கூல்னா 11th to 12th அங்கே போய் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீங்கள் வந்து இ-சேவாவில் போய் அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம் கிட்டேயும் அதே மாதிரி ஒரு லேப் அசிஸ்டன்ட் கிட்டையும் கேட்டேன். அவங்க தான் வந்து இந்த ப்ராசஸ் சொன்னாங்க. அதாவது நம்ம இ-சேவாவில் போயிட்டு அப்ளை பண்ணணும். எப்படி அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th வரை ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட வந்து மார்க் ஷீட்டோ இல்லாட்டி டிசியோ ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம வந்து 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் வந்து டிசியும் நம்ம கிட்ட இருக்காது, மார்க் ஷீட்டும் நம்ம கிட்ட இருக்காது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று எழுதுங்க. ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அதை வந்து அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, நேராக போயிட்டு அந்த ஸ்கூலில் சொல்லுங்க. இப்போ ஆக்சுவலாக ப்ராசஸ் என்ன ஆச்சு அப்படின்னா, பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகாமல் இ-சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து நேராக ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூலில் ஓகே வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அவங்க வந்து ஓகே பண்ணி சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து திரும்ப வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கே வந்துடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்கம் சர்டிஃபிகேட்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்கம் சர்டிஃபிகேட் நம்ம இ-சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணுவோம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்ஐக்கோ இல்லாட்டி டிடிக்கோ போகும். ஃபர்ஸ்ட் நம்ம விஏஓ சைன் பண்ணோம், அதுக்கடுத்து ஒரு ஆர்ஐக்கோ இல்லாட்டி ஒரு டிடியோ சைன் பண்ணி வந்தால் தான் நமக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வரும். அதே மாதிரி தான் வந்து இந்த ப்ராசஸையும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நமக்கு வந்து 1ஆவதுலேருந்து கிட்டத்தட்ட 9ஆவது வரை வந்து எந்த சர்டிஃபிகேட்டும் இருக்காது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதிட்டு அதை வந்து அப்லோட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஸ்கூலில் போயிட்டு, சார் இந்த மாதிரி எனக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வேணும், நான் அப்ளை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து ஓகே இந்த ஸ்டூடெண்ட் வந்து உண்மைக்குமே வந்து இங்கே படிச்சிருக்காங்க அப்படின்னா ஓகே வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடிக்கு வந்து நம்மகிட்ட வந்து 10th சர்டிஃபிகேட் இருக்கும், அதே மாதிரி 12th சர்டிஃபிகேட் இருக்கும். அது வந்து பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி டிசி இருந்தால் கூட ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, டிசி வச்சு அப்ளை பண்ணலாம். நீங்கள் என்னதான் வந்து இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணாலும் அந்த அக்னாலஜ்மெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ஸ்கூலில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக முடியும். இப்போ இன்னைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 days நீங்கள் வந்து ஸ்கூலில் போயிட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஓகே இவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு வந்து நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு நாங்கள் வந்து சைன் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஹெச்எம்மோ ஒரு சார்ட்டு நான் கேட்டேன். ஸோ இவங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து கரண்ட்டாக அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்ற போது நம்ம வந்து இ-சேவை மையத்தில் தான் போய் பண்ணணும். அதுக்கு வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸோ டிசியோ ஏதாச்சும் இருந்தால் ஓகே. ஸோ இதான் வந்து பிஎஸ்டிஎம். ஓகே, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று, நிறைய பேர் வந்து நான் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் இங்கிலீஷில் படிச்சுட்டேன், நான் வந்து பிஎஸ்டிஎம் எலிஜிபிளா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ஏற்கனவே இந்த கமெண்ட் நிறைய வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான். ஸோ உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஒரு சிலர் வந்து இன்ஃப்ளூயன்ஸை வச்சு வாங்குறாங்க, அது வந்து எந்த அளவுக்கு வந்து அப்ளிகபிள் அப்படின்னு தெரியல, எந்த அளவுக்கு வந்து அது வந்து சாத்தியம் அப்படின்றது தெரியல. வெரிஃபிகேஷனில் மெய்த்தன்மை, நீங்கள் வந்து வேலைக்கு வந்ததுக்கப்புறம் மெய்த்தன்மை அப்படின்ற மாதிரி ஒன்று வைப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் 1ஆவதுலேருந்து 10ஆவது வரை நான் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து பிஎஸ்டிஎம் வாங்கிக்கலாம். ஓகே, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.